வெல்கம் டு ஈரோட் கிச்சன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ஐட்டங்க. இதோட பேர் வந்து வெஜ் மோமோஸ். சரிங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், ப்ளஸ் அது என்ன ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரிப்பரேஷன் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ப்ரிப்பரேஷன் என்னென்னன்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு மேல் மாவுங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம், அவங்கவுங்க விருப்பங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து உப்பு போட்டு நான் சப்பாத்திக்கு பசங்க இல்லைங்களா, அதே மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மேலே வந்து எண்ணெயை அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இதுதான் மேல் மாவு. சரிங்களா? இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ஒன்று ரெடி பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பொடி பொடியாக நறுக்கின கேரட் கொஞ்சம், கேபேஜுக்கு முட்டைக்கோஸ் கொஞ்சம், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு ப்ளஸ் மிளகுத்தூளும் மிளகாயும் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ஸ்டஃபிங். இப்போ வாங்க நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இன்பிட்வீன் வந்து இதை 2 மெத்தடில் செய்யலாங்க. இதை வந்து நம்ம கொலக்கட்டை வேக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் குக் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணலாம். ஸோ அவங்கவுங்க விருப்பம், 2 மெத்தட்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஃப்ரைடு மோமோஸ் தான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம உள்ளங்கை அகலத்துக்கு இந்த மேல் மாவை திரட்டிக்குங்க. திரட்டிட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது சீக்கிரமாக குக் ஆகும். சரிங்களா? பாருங்கள், இப்படி ஒரு எட்ஜில் பிடிச்சிட்டு பாருங்கள், இப்படி ஃபோல்டு பண்ணணும். இப்படி பாருங்கள், இப்படி ஃபோல்டு பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே சேர்த்துட்டே வரணுங்க. இந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இதை நல்லா இப்படியே சேர்த்துட்டே வாங்க. சேர்த்துட்டே வந்துட்டு பாருங்கள், இந்த மேல் மாவு வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தின்னாக பண்ணாதீங்க, ஓரளவுக்கு திக்காக பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது பேரலாக எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. இதை நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் விடலாம். இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள் வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, பூண்டு ஆட் பண்ணலாம், பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின கேப்சிகம், வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த 2 வெஜிடபிள் மட்டும் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோமோஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. முடிஞ்ச வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணாமல் இட்லி பானையில் வேக வச்சு ஸ்டீம் குக் பண்ணி கொடுங்க. அது ஹெல்த்துக்கு இன்னுமே நல்லது. குழந்தைங்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்குன்னா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இதை நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி உண்டான டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறது ஒரு அருமையான சட்னிங்க. இது வந்து ஒன்லி ஃபார் ரைஸ். நம்ம இப்போ பாரு சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு சேஞ்சாக நீங்கள் மெயினாக வின்டர் சீசனில் கிளைமேட் டல்லாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ மாவெல்லாம் தீர்ந்து போச்சு, டிஃபன் பண்ண முடியல, ரைஸ் தான் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சட்னி வந்து இந்த ரைஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. நாங்கள் அட்லீஸ்ட்டு மந்த்லி 2 or 3 இந்த சட்னி பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப்பு, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ, எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க. நான் சொல்கிறது ஒரு 4 பேருக்கு சொல்கிறேங்க. சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் to 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 or 5 காஞ்ச மிளகாய், 1/2 கப்பு தேங்காய் துருவல். ஃபஸ்ட்டு இந்த பருப்பெல்லாம் வறுத்துருங்க. பருப்பு, மிளகாய், பெருங்காயம் வறுத்துட்டு லாஸ்ட்டாக அதுலேயே அந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதோட ஒரு துண்டு புளி, சின்ன பீஸ் புளியை வச்சு
இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரைஸோடு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கடலைப்பருப்பு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா துவரம் பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். சரிங்களா? இது ரைஸுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து 2 கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகு வச்சு அரைப்போம். நீங்கள் மிளகும் வச்சு அரைக்கலாம், இல்லைன்னா காஞ்ச மிளகாயோட காரமே போதும். சரிங்களா? மிளகு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆப்ஷன் தான். இந்த சட்னி வந்து ரைஸோடு சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், அப்பளம் மட்டும் போதும். பாருங்கள், நம்ம யம்மியான டேஸ்டியான வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்பும் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஈரோட கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு டிப்போடையும் ரெசிபியோடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பிரசன்னா நாகராஜன் சைனிங் ஆஃப்.